அப்படி யாரும் முழங்கால் படியிட்டு சேர்ல இருக்கிறவங்க எழுந்து நின்று தேவாதி தேவன் இந்த 2025 வருஷத்தின் இந்த 10ஆம் மாதத்தின் 3வது ஓய்வு நாளில காலை வேளையில அடியனை உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு வாயை திறந்த ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கொஞ்ச நேரம் அவர் செய்த நன்மைகளுக்காக, அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்களுக்காக, உபகாரங்களுக்காக எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆராதனை முழு பெருப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களின் துரிதமை கொண்டு சேர்க்கும்படியாக இந்த நாளில் நடக்கிறதான ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்து ஏற்று ஒரு மன்னாவை தேவன் கட்டளையிடும்படியாக நம்ம பாஸ்டமா ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்களை அருமையான வாலிப பிள்ளைகளோடு சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமை கண்டு பாடுவோமா? இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமை கண்டு பாடுவோமா? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். சேர்ந்து பாடுவோமா? பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். சேர்ந்து பாடுவோமா? லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். செது ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. செது பாடுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். சேர்ந்து பாடுவோமா? எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நீ இருக்க இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நீர் இருக்க இந்த பாதையிலே ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மனவாளன் இயேசு ராஜாவே நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவே நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே,
அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா அல்லேலூயா. அவர்களை தட்டி பாடுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா. எஸ் லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. சத்தத்தை பாடுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் இந்த பாடலில் நம்மளுடைய அழைப்பை ஓடும்படியாக கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை இடர் வந்தாலும் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? என் மணவாளன் இயேசுவை சந்திக்கும்படியாக. ஹல்லேலூயா. மணவாட்டியாகிய இந்த சபையை ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக அதே நோக்கத்தோடு இரண்டாவது பாடலாக பாடுவோமா? நான் எதற்காய் பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடலாமா? எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் ஆசையாய் தொடருகிறேன். ஒரு விஷயம் பாடுவோமா? நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஆசையை தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். தொடர்ந்து ஓடுகிறேன். தொடர்ந்து ஓடுகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையை தொடருகிறேன். ஆசையை தொடருகிறேன். பின்னானவை மறந்து முன்னானவை நோக்கி. பின்னானவை மறந்து முன்னானவை நோக்கி ஆசையை தொடருகிறேன். ஆசையை தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். தொடர்ந்து ஓடுகிறேன். சேர்ந்து பாடுவான். தொடர்ந்து ஓடுகிறேன். தொடர்ந்து ஓடுகிறேன். நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை முடித்திடுவேன். நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை முடித்திடுவேன். விசுவாசம் காத்துக் கொள்வேன். விசுவாசம் காத்துக் கொள்வேன். பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். தொடர்ந்து ஓடுகிறேன். தொடர்ந்து ஓடுகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையை தொடருகிறேன். நான் ஆசையை தொடருகிறேன்.
வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன், நான் தொடர்ந்து ஓடுகிறேன், நான் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன், நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன். ஆசையை தொடருகிறேன், நான் ஆசையை தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் கரங்களை தட்டி பாடுவோமா, வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன், நான் தொடர்ந்து ஓடுகிறேன், நான் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டோம், அது பிடித்து ஓடும்படியாக, நல்ல போராட்டத்தை போடும்படியாக. ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தது உண்மை என்றார். நான் பிடிக்கப்பட்டேனோ, அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையை தொடருகிறேன், நான் ஆசையை தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன், நான் தொடர்ந்து ஓடுகிறேன், நான் தொடர்ந்து ஓடுகிறேன். பாடுகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன், நான் தொடர்ந்து ஓடுகிறேன், நான் தொடர்ந்து ஓடுகிறேன். தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாய் நம்மளோடு கூட ஏற்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 52ஆம் வசனத்திலிருந்து 72ஆம் வசனம் வரைக்கும் ஒருமனப்பட்டவர்களாய் நிறுத்தி நிதானமாய் நம்ம தான் அருமையான சிஸ்டர் பிரியா விகாஷ் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதம் 78:52. தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல புறப்பட்ட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையைப் போல் கூட்டிக் கொண்டு போய் அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தில் எல்லை வரைக்கும் தமது வலதுகரம் சம்பதித்து இந்த பர்வத மட்டைக்கும் அழைத்து கொண்டு வந்து ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சையை பார்த்து அவருக்கு கோபம் ஊட்டி அவருடைய சாட்சிகளை கைக்கொள்ளமற்று போய் தங்கள் மேடைகளினாலும் அவர்களுக்கு கோபம் ஊட்டி தங்கள் விக்கிரங்களினாலும் எரிச்சல் உண்டாக்கினார்கள். தாம் மனுஷனுக்குள்ளே போட்ட கூடாரங்களின் சீலாவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலக்கி தமது ஜனத்தை பட்டயத்துக்கும் இரையாக்கி தமது சுதந்திரத்தின் மேல் கோபம் கொண்டார்கள். அவர்களுடைய ஆசாரியர்களின் பட்டயத்தில் விழுந்தார்கள். அவர்களுடைய விதவை அழியவில்லை. தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தியை பண்ணினார். யூதா கோத்திரத்தை தமக்கு பிரியமான சியோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார்கள். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார்கள். இவன் அவர்களை இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினாலும் அவர்களை நடத்தினார்கள். ஆமென்.
தேங்க்யூ சிஸ்டர். நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 70ஆம் வசனத்தையும் 71ஆம் வசனத்தையும் 72ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? தம்முடைய தாசனாகிய கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவைகளை நடத்தினார். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அவரதும் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. சந்தோஷமா வந்திருக்கிற சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் பத்தாது. ஆமா, கர்த்தர் ஆமே எனக்கு நல்லவராய் தான் இருக்கிறான்னு சொல்றாங்க. இன்னும் ஆமே ஆமேன்னா அப்படியாக கடவுது. ஆமே அவர் நல்லவராய் தான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படியே ஆகணும். ஆமே அவர் எனக்கு நல்லவர். ஆமே நன்மைகளை செய்கிறவர். ஆமே ஹல்லேலூயா. தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனா இருக்கிறார் அவரு. ஆமே சரியான வசனம் அது. ஆமே தீமைக்கு மனஸ்தாபப்படுவார், கஷ்டப்படுவார், யோசிப்பார். ஆமே நிறைய நேரம் அந்த காரியம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எந்த காரியம்னா யோனா அவன் சொல்லுவான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா அந்த ஜனங்களை சபிக்காத அப்படி சொல்லும் போது அப்போ அவன் ஒரு வார்த்தை ஸ்டேட்மெண்ட் சொல்லுவான், இதை தான் நான் முதலே சொன்னேன். ஆமே நீங்க தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராச்சே, கஷ்டப்படுறவராச்சே, நீங்க எப்படி என்ன அனுப்புறீங்க? அதனாலதான் நான் உன் பேச்சை கேட்காம ஓடி போனேன். ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அவர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார் சொல்லுகிற பிள்ளைகள் ஹல்லேலூயா. நல்லவராக இருக்கிறனால தான் நல்லா தூங்கிட்டு சபைக்கு வர மாட்டேன்றோம். நல்லவராக இருக்கிறனால தான் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கிறோம். நல்லவராக இருக்கிறனால தான் பாஸ்டருக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. நல்லவராக இருக்கிறதுனால தான் நம்மளுடைய காரியங்களில் மாத்திரம் நம்ம குறிக்கோளாக இருக்கிறோமே தவிர தேவனை தொழுது கொள்ள வேண்டிய நேரத்தில் தொழுது கொள்ளாமல் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கொஞ்சம் அவர் கோபப்பட்டார்னா யோசிச்சுக்கோங்க. ஆமே அதே ஆலயத்துக்கு தான் எத்தனை தடவை போயிருப்பாரு, அதே ஆலயத்தில் எத்தனை பேர் சுகத்தை கொடுத்திருப்பாரு, அதே ஆலயத்தில் எவ்வளவு பிரசங்கம் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஒரு நாள் கோபம் வந்துச்சு. என்ன பண்ணிருந்தால என்ன பண்ணாரு? சாட்டை எடுத்து கோபமும் வரும் என் தேவனுக்கு. ஆமே சும்மா இதையே சொல்லிட்டு ஓடி நிற்கக்கூடாது. கிருபையின் கோலம். ஆண்டவர் இரக்கத்தின் தேவன், ஆண்டவர் மன உருக்கத்தின் தேவன். ஆண்டவர் என்னை பச்சிக்க மாட்டார். ஆண்டவர் எனக்கு நன்மை மாத்திரம் தான் செய்வார். ஆண்டவர் எனக்கு சுகத்தை மாத்திரம் தான் கொடுப்பார். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். ஆமா கவனிங்க, அவர் பச்சிக்கிற அக்கினி. கொஞ்சம் லைட்டா வெயில் அச்சாலே நம்மளால தாங்க முடியல. பச்சிக்கிற பிரகாரமா இருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஆமே நான் இப்பயும் சொல்றேன், அவர் இரக்கமுள்ள தேவன் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றேன்? நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பார்த்து தான் இரக்கமுள்ள தேவனா பச்சிக்கிற அக்கினியா இருப்பாரு. ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிச்சு கர்த்தர் நல்லவர் என்பதை யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் கையை கொடுக்க சொன்னேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தயவு செய்து என்னை எதிர்பார்க்காத, நான் இல்ல கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பார். ஆமே அதுதான் மீன் பண்ண இப்போ உங்களை. ஆமே ஹல்லேலூயா. நம்மளால ஜெபிக்க முடியும், ஒருத்தருக்காக பேச முடியும், ஒருத்தருக்காக வாதாட முடியும், ஒருத்தருக்காக சமாதானப்படுத்த முடியும், ஒருத்தருக்காக ஆறுதல் படுத்த முடியுமே தவிர கடந்த நாட்களில் நான் சொன்ன பிரகாரம் தான் ஏசாயால இருக்கிறது, அவர் ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறாராம். ஆமே நம்ம என்னதான் சொன்னாலும் ஒரு சில பேர் பார்த்துக்கலாம் பண்ணலாம் அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர ஆறுதல் சொல்லதான் முடியுமே தவிர ஆறுதல் செய்ய முடியாது. ஆமே சொல்லி கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வேணா அப்படி இருக்கும், திரும்பி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என்னடா வாழ்க்கை. ஆமே ஹல்லேலூயா. சிஸ்டர் சொன்ன பிரகாரம் என்ன சாக கூட அடிச்சிருங்க. சாக அடிக்கணும்னா சின்ன வயசுல போட்டு தள்ளிட்டு இருப்பார் நம்மளெல்லாம். ஆமே இன்க்ளூடிங் மீ. நானும் அதுதான் சொல்ல வரேன். ஆமா சிக்கராயபுரத்துல எத்தனை வயசு இருக்கும் பாஸ்டர்மா? தொட்டிக்குள்ள கவுந்து நின்றனே 1.5 வயசு. அப்படி என்ன போட்டு தள்ளணும்னா அந்த 1.5 வயசுலயே அந்த பாதி பேஸ்ட்டுக்காக ஆசைப்பட்டு தொட்டில எகிரி குச்சி எட்டி எடுக்கிறதுக்கு போய் தலைகீழ கவுத்துக்கினேன். தண்ணி ஃபுல்லா இருந்தது. ஆமே மேல 2 கால் டிங்கி டிங்கின்னு ஆடி நின்றது தான் தெரியும். ஆமே அப்படி போட்டு தள்ளணும்னா அப்பயே போட்டு தள்ளியிருப்பாரு. ஆமே ஹல்லேலூயா. வந்துட்டேன் இன்னைக்கு உண்டான தலைப்புக்குள்ள வர. ஆமே அப்போ அங்கன்னு காப்பாற்றி வைத்திருக்கிற
உருவாக்குறாருன்னா ஏதோ ஒண்ணு சித்தங்கத்தெல்லாம் இல்ல, நோக்கம் இருக்கு நம்மளை உயிரோட வைக்கிறதுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களை நியாயம் தீர்க்கும்படியாக, மற்றவர்களை கேள்வி கேட்கல. நம்மளுக்கு தேவனிடத்துல கேள்வி கேட்கறதுக்கு தகுதி இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் பேசுறத அப்பப்போ உங்ககிட்டயும் சொல்லணும்னு நான் இனிமேலிருந்து எதிர்பார்க்கிறேன். ஆண்டவர் கொடுக்கிறதையும் எடுக்கிறதையும் நம்மளால கேள்வி கேட்க முடியாது. அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஆமே. ஒரு மனுஷனை உருவாக்கி அவர் தான் நிலை நிறுத்தினார். ஆமே. பூமியில கரெக்டா இல்லையா? ஆதாம் ஏவாளை அவர் தான் உருவாக்கினார். ஹல்லேலூயா. அவர் தான் அந்த தோட்டத்துல நாட்டினார். அவர் தான் அந்த தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தினார். ஆமே. அப்ப புரிஞ்சுக்கோங்க, உருவாக்கவும் முடியும், வாழ வைக்கவும் முடியும், அதை அடைச்சி வெளியே துரத்தவும் முடியும் என் தேவனால. ஆமே. கவனிங்க, சூப்பராக இருக்கும் அந்த வசனம்லாம். ஆதி ஆகமத்திலே இன்னும் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 10 வருஷத்துக்கு நான் பிரசங்கம் எடுக்கலாம். ஆதி ஆகமம் ஒரு அதிகாரத்தை மட்டும், பிரசங்கத்தில் மட்டும். அதில் சூப்பராக போட்டிருப்பாங்க. அவரில் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பி என்ன பண்ணாரா? உருவின பட்டியம் உள்ள ஒருத்தனை வெளியே நிற்க வச்சிட்டாரு. ஏன்னா திரும்பி அதனால போட்டு தள்ளத்துக்கு. ஆமே. இப்போ யோசிச்சுக்கோங்க, அவர் நல்லவர். ஏதேன் தோட்டத்தில் விட்டாரு, செம்மையா பழுகி பெருகும்படியா வச்சாரு. ஒரே ஒரு கீழ்ப்படியாமைனால உருவின பட்டம் வந்தாச்சு. அல்லேலூயா. அப்ப புரிஞ்சுக்கோங்க, கீழ்ப்படியலனா நல்லவர் எப்படி வேணாலும் மாறுவாரு. ஆமே. ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்குள்ளாக கடந்து வருவோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில நிறைவாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம மகிமைப்பட போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வாசிங்க, அவருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். எப்படி சந்தோஷமாயிருப்போம்? 8ஆம் வசனத்தை. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. திரும்ப அதேதான் சொல்ல வர. இந்த மாதம் முழுவதும் அதுதான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, ஒழுக்கமா இருந்தீங்கன்னா, நீதி உள்ளவர்களா இருந்தீங்கன்னா, கற்புள்ளவர்களா இருந்தீங்கன்னா, அன்புள்ளவர்களா இருந்தீங்கன்னா, நற்கீர்த்தி உள்ளவர்களா இருந்தீங்கன்னா, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அப்படி சிந்தித்துக் கொண்டிருந்தீங்கன்னா, உங்கள் குறைகளை எல்லாம் தேவன் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையில நிறைவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே எப்போது நம்மளுடைய குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார்னா, 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். என்னவா லக்குனா? என்னதுமா லக்குனா? என்னமா? கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க கைகளை உயர்த்தி காட்டுங்களேன். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் பாஸ்டர், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, பிரதர் மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு லக்கு வைக்கிறாங்களா இல்லையா? வாட் இஸ் மீன் பை லக்கு? இப்போ சொல்லுங்க. டார்கெட் ஃபினிஷ் பண்ணாதான் சொல்லுங்க. இன்சென்டிவ். அந்த இன்சென்டிவ் வாங்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? டார்கெட்டா. அப்போ இங்க உங்களுக்கு ஒரு டார்கெட் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியா சிஸ்டர் எதற்காக அழைத்தாரோ, ஜாய் சிஸ்டர் எதற்காக அழைத்தாரோ, ஈசாக்கு பிரதரை எதற்காக அழைத்தாரோ, சகரியா அமல்ராஜா எதற்காக அழைத்தாரோ, ராபர்ட்டை எதற்காக அழைத்தாரோ, அசரியா ஆகாஷை எதற்காக அழைத்தாரோ என்று ஒரு டார்கெட் இருக்கு. ஆமே. ஹல்லேலூயா. அந்த டார்கெட்டை முடிக்கிற வரைக்கும் உசுரோட தான் சிஸ்டர் இருந்தாகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீ எவ்வளவுதான் ஓடி விழுந்து, ஆமே என்னால முடியல, ஏஞ்சி ஓடு, திரும்ப ஓடு. நம்மளுக்கு ஒரு டார்கெட் இருக்கு. அது ஒரு ஆண்டவர் அப்படிதான். கொஞ்சம் ஏஞ்சி ஓடுறாடே, ஓடுறா, இந்த கொஞ்சம் எக்கிரபை வச்சுன்னு போ, ஒழுங்கா இரு, இதுக்கு மேலேயாச்சு ஒழுங்கா இருப்போம், போய் சபையில் ஒழுங்கா உட்காரு. ஆமே. ஹல்லேலூயா. திரும்பி ஒழுங்கா இல்லைன்னா ஒரு அடி விழும். ஆமே. அந்த அடி விழுந்தோடனே நான் எதுக்கு சபைக்கு போகணும், திரும்பியா கொடுப்பாரு. போ, தாயத்துன்னு போ, இதானே கேட்குற, தாயத்துன்னு போ. ஆமே. இன்னும் உன்னை வச்சு இப்போ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் நிறைய ஓடு ஓடு. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
இப்போ புரிஞ்சுக்கோங்க, ஏன் அப்பப்போ அடி விழுந்து அப்பப்போ எழுந்துச்சி அப்பப்போ ஓடுறோன்னு புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. அடியே விழாமல் இருந்தால் வீட்டில் தான் தூங்கின்னு இருப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம டார்கெட்டை முயல் மாதிரி தூக்கத்திலே முடிஞ்சிடும். ஆமே, டார்கெட்டை ரீச் பண்ண முடியாது. ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா ஆமையாக இருந்தாலும் பொறுமையாக ஓடனாலும் லக்கை நோக்கி ஓடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமை என்ன பண்ணிச்சு? வலது இடது புறம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுறான், என் கால்கள் சறுக்காதபடி. ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய வழியை விட்டு விலகாதபடிக்கு. ஆமென். நிறைய காரியங்கள் சொல்லியிருப்பார். ஆமென். ரொம்ப பிடிக்கும் எனக்கு தாவீதை. ஹல்லேலூயா. அவர் மாதிரி மோசமான ஆளும் கிடையாது, அவர் மாதிரி தேவனை அதிகமாய் நேசித்த மகனும் கிடையாது. ஹல்லேலூயா. அதிகமாய் சாதிச்ச மகனும் அந்த மகன் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, தப்பு பண்ணிட்டானோ உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவாரு. அதுதான் முக்கியமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம கிட்ட எது மைனஸ் பாயிண்ட்னா அதுதான் மைனஸ் பாயிண்ட்டு. மன்னிப்பு கேட்க மாட்டோம், ஒரு சாரி வராது. அப்போ கவனிங்க கவனிங்க கவனிங்க, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி. இன்னைக்கு உண்டான தலைப்பை எழுதுறவங்க எழுதிக்கோங்க, அழைப்பிலே தொடரணும். என்ன தலைப்புமா? நம்மளை எதற்காக அழைத்தாரோ அதை தொடர்ந்து செய்யணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் சும்மாலாம் வந்து இங்கே உட்காரல, சும்மாலாம் வந்து இங்கே இடத்துல உட்காந்து தேவனை ஆராதிக்கல, சும்மாலாம் வந்து இங்கே உட்காந்து தேவனுடைய வசனத்தை கேட்க முடியாது தேவன் உங்களை வைக்கல. ஏதோ ஒரு லக்கு இருக்கு, ஏதோ ஒரு நோக்கு இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி தொடரணும்னா வாசிங்க 11, 12, 13 வாசிங்க. அதிலே அவருக்காக எல்லாவற்றையும் என்னாச்சு? குப்பையுமாக எண்ணுகிறேன். என்ன பண்றாராம்? யாருக்காக? என் தேவனுக்காக எல்லாவற்றையும் 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 பிரதர் எல்லாவற்றையும். இன்னைக்கு போனா இவனை தொழுது கொள்ள வேண்டிய நேரத்தில் எந்த லாபமான காரியங்களா இருந்தாலும் அது நஷ்டம் என்று கருதுங்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அது குப்பையுமாய் எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது மற்றும் தெரிந்தவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் இந்த ஒரு காரியம் தானே. நான் இது கேட்கலையா? இந்த வார்த்தை நான் ஏற்கனவே கேட்டேன். இந்த காரியம் எனக்கு தெரியும், இந்த வசனம் எனக்கு தெரியும், இந்த ஜபம் ஏற்கனவே பண்ணிட்டேன், இந்த காரியத்துல பத்தி எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும். முற்றும் தேறின நானேன் என்று எண்ணாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேன் அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. இந்த கால வேளையில என் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நேற்று வரைக்கும் நடந்ததை மறந்து நம்மளுக்கு எதிர்நோக்கி காத்திருக்கிற நாட்களை ஆமென் பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி ஓடுக கத்திருக்கு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய காரியங்களை விட்டுருங்க இந்த நாளோட. அல்லேலூயா. முன்னான இருக்கிற காரியங்கள் இருக்கிறதான நாட்களில் நம்ம எப்படி வாழப்போகிறோம், எப்படி தேவனை தொழுது கொள்ள போகிறோம், அவருடைய அழைப்பிலே நம்ம பங்குள்ள பிள்ளைகளாய், அதில் எதற்காக அவர் அழைத்தாரோ அதில் நாம பக்தி உள்ள பிள்ளைகளாய், அவர் எதற்காக நம்மளை அழைத்தார் என்று டார்கெட்டை தெரிஞ்சிட்டு. ஆமே, டார்கெட்டை தெரியாம டார்கெட் முடிக்க முடியுமா பிரதர்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. முடியாது. மந்த்லி ஃபர்ஸ்ட்லேயே டார்கெட் கொடுத்துடுறாரு. உங்களுக்கு என்ன டார்கெட்டு? இந்த மாதம் குறைவை நிறைவாய் மாற்றணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல வாஞ்சையோடு நம்பிக்கை இருக்கணும். முதல் காரியம் இன்னைக்கு அழைப்பில் தொடரணும். இது ரெண்டும் செஞ்சாதான் டார்கெட் ஃபினிஷ் ஆகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இல்லைன்னா டார்கெட் இன்கம்ப்ளீட். அல்லேலூயா. இன்சென்டிவ் வர சம்பளம் மட்டும்தான் வரும், போனஸ்லாம் வராது, எதிர்பார்க்காதீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தலைப்பு என்ன இன்னைக்கு உண்டான தலைப்பு? அழைப்பிலே 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 விட்டு நின்றாதீங்க. தயவு செய்து சோர்ந்து போய் காணப்படாதீங்க. அல்லேலூயா. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் அதன் முடிவு. ஆமென், ஹல்லேலூயா. கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை ஏன் அழைப்பில் தொடரணும்? அவர் எப்படியாப்பட்டவர்னா 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க.
1 தெசலோனிக்கேயர் 5:24. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அவர் அப்படியே செய்வார். எதற்கு அழைத்தாரோ அதை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிலோவ் சிஸ்டர் எதற்காக அந்த குடும்பத்துல தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அழைத்தவர் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல இருக்கிறவங்க கைகளை பிடிச்சு சொல்லுங்க, பிரதர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அதை மட்டும் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனமாற மனுபுத்திரர் அல்ல, அவர் சொல்லியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற ஒரு டார்கெட்டும் வேஸ்டா கீழே விழாது. அதுதான் சொல்ல வர. ஆமென், ஹல்லேலூயா. குறைவை நிறைவாய் மாற்றுவேன்னா கண்டிப்பா மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவார்? உண்மையுள்ள தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார்னா, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. உண்மையுள்ள தேவன் நம்மளுக்கு என்ன பண்றாரு அழைத்துன்னு பாருங்க. இந்த நாட்களிலே 1:24. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்களை அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு எப்படி இருக்கிறாரா? தேவ பலனும் கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். தேவ ஞானம் வருமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் உங்களுக்கு தேவ பலத்தை கொடுக்க வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையுள்ளவர் உங்களுக்கு பலத்தை கொடுத்து அவருடைய ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தான் அழைக்கப்பட்டவர்களாய் இருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் அழைப்புக்கு பாத்திரமான நீங்க நடந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு தேவ பலனும் தேவ ஞானத்தையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எதா இருந்தாலும் கரெக்டா பர்ஃபெக்டா செய்வீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நஷ்டம் என்று கருதுனா தான் அழைத்த பிள்ளைகளா இருப்பீங்க. அழைத்த பிள்ளைகளாக இருந்தால் தான் அவர் உங்களுக்கு உண்மையுள்ளவராக இருப்பார். அவர் உங்களுக்கு உண்மையுள்ளவராக இருந்தால் தான் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாதபடிக்கு தேவ ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாமே ஒரு செயின் லிங்க். ஆமென். நீங்கள் நஷ்டம் கருதினாதான் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது. அவ்வளோதான் சிம்பிள் வேர்டு. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு லாபமான அனைத்தையுமே குப்பையாய் கருதினாதான் உங்களிடத்துல எந்த குப்பையும் அசுசியமான காரியங்களும் எதுவும் உங்களிடத்துல வராது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாடின பாடல்ல கடைசி சரணம் ரொம்ப பிடிக்கும். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன், என் ஆசையெல்லாம் அவர் பொன்முகம். நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படணுமா? ரொம்ப ஆசைப்படணும். அவர் அழைக்கிற பாத்திரவான்களா இருக்கிறவங்க எப்பெல்லாம் ஆராதனை இங்க நடக்குதோ அவரை தேடுபடியாக ஓடி வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆசையாய் தொடரணும். அல்லேலூயா. ஆசையாய் தொடருகிறே, பாடுகள் வந்தாலும் தொடர்ந்து பாடின பாட்டு எல்லாம் அப்படியே தான். ஆமென். அதுதான் இன்னைக்கு வார்த்தை உங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எது நடந்தாலும் நல்ல போராட்டம், ஓட்டத்தை முடித்திடுவேன்னா என்ன அர்த்தம்? டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணுவேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வரைக்கும் உனக்கு இடர்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், போராட்டம். விசுவாசத்தை காத்துக்கொள்வே. ஆமென். கவனிங்க, நம்மளுடைய லக்கை நோக்கி தொடரும்படியாக, பரம அழைப்பிலே பங்குள்ளவர்களாய் இருக்கும்படியாக, அதை தொடர்ந்து பிடித்து ஓடும்படியாக அவர் உண்மையுள்ளவராய் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் உங்களுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கும்போது தேவ பலத்தையும் தேவ ஞானத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னா, மத்திய 20:16 வசனத்தை வாசிங்க. ஒரு காரியத்தை சொல்லி கடந்து போகிறேன். மத்தேயு 20:16. இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும்
முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். எப்படியாமா? எப்படியா? வருஷம்லாம் பிரச்சனை கிடையாது ஆண்டவருக்கு. அல்லேலூயா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீ ரட்சிக்கப்பட்டலாம் பிரச்சனை கிடையாது. எப்படி ஓடுறன்னு தான் பிரச்சனை. அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. வருஷம் ஃபுல்லா எல்கேஜிலேருந்து படிச்சுட்டு வருவான் ஒருத்தன். ஆமென். எப்படி? ஒரே ஸ்கூல்ல திடீர்னு ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்தவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு போயிடுவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உண்மையாக சொல்றேன். எல்கேஜிலேருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவன் 5th ஸ்டாண்டர்ட்ல என்ன ஆவான்? எப்படியா? அப்ப படிப்புலாம் பிரச்சனை இல்லை, தேவ ஞானம் தான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? படிக்கிறவன் கிட்ட எப்படி போட்டி போடணும்னு தெரிஞ்சுக்கணும். ஆமேன். நீ மற்றவர்களிடத்துல பரிசுத்தவானா இருக்கிறவன் தான் நீ பரிசுத்தவான். உன்னை விட அதிக பரிசுத்தவன் வந்துட்டானா தேவன் அவனை தான் ஃபோக்கஸ் பண்ண, உன்னை ஃபோக்கஸ் பண்ண மாட்டார். ஆமேன். முந்தினோர் உண்மைதானே. ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒருத்தனுக்கு வரும்போது செகண்ட் ரேங்க் ஒருத்தர் வந்துதான் ஆகணும். ஆமேன். செகண்ட் ரேங்க்குள்ள வந்துடாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு சில பேர் ரேங்கே இல்லாமையும் இருக்கிறீங்க இப்பயும் பார்க்கும்போது. ஆமென். ஹல்லேலூயா. தயவு செய்து முன்னேறுங்க. உங்க டார்கெட் வெயிட்டிங்ல இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அது இந்த நாளா இருக்கலாம், இந்த வாரமா இருக்கலாம், இந்த மாதமா இருக்கலாம், ஏன் இந்த வருஷம் கடைசியில கூட இருக்கலாம். எப்போ கலக்கப்படும் தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து ஓடணும், தொடர்ந்து படிக்கணும், தொடர்ந்து எஃபோர்ட் போடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தினோர் பிந்தினோராயும் என்ன காரியத்தை குறித்து சொல்லுகிறார்னா, எடுத்து வாசிங்க. ஒரு காரியத்தை ஓமையாய் சொல்லி கடந்து போகிறார். 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் மைக்கில் வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் உற்று கவனிங்க. அவர் முந்தினோர் பிந்தினோராயோ, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் சொன்னதுக்கு ஒரு ஓமை எங்க ஆண்டவர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவர் தன் ஊழியக்காரனை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடைக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. இப்ப நானும் உங்களுக்கு அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் ஆயத்தமா தான் இருக்கு. வாங்கலாம்னா யாரும் வர மாட்டேன்றீங்க. ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க? கிளியரா இருக்கும். கீழே நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன். சாக்கு பாக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். வாசிங்கம்மா தொடர்ந்து. கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் சர்ச்சுக்கு வாங்கடான்னு சொல்லும்போது சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி என்ன பண்றாங்களா? கேள்விப்பட்டு, ராஜா அதை கேள்விப்பட்டு, ராஜாவாகிய தேவனாகிய கர்த்தர் கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து, என்னமா கொலைபாதகரை அழித்து ஃபர்ஸ்ட் அவனை போட்டு தள்ளுறாரு. அப்புறம் அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, திரும்பியும் ஆண்டவர் யாராவது கூப்பிடுறாரு, டேய் வாடா, பரவாயில்ல, உனக்கு கொலை பண்ணல, வா இங்க போ. திரும்பியும் போயிட்டு கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது. கவனிங்க. ஆசீர்வாதம் ரெடியா தான் இருக்கு. இன்னமும் யாரதான் காலி பண்றாரு? ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாமல் தகுதியற்றவர்களா காலி பண்ணிட்டு ஆசீர்வாதத்தை காலி பண்ணல. கவனிங்க. ஒரு இடத்துல இருக்கு, துன்மார்க்கருடைய ஆஸ்தி நீதிமான்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறதா. புரிஞ்சுக்கோங்க. நீங்க கரெக்டா வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் கூடும்போது, ஆண்டவர் தேடத்துக்கு கரெக்டா வந்துட்டீங்கன்னா மற்றவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதமும் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. அனுப்பி கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்துகளிலே போய், எங்கெல்லாம் போறீங்களோ போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய், கவனிங்க, அவங்க அழைக்கப்படாதவங்க இப்ப போய் புதுசா அழைக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவங்க என்ன பண்றாங்க? அசட்டை பண்ணிட்டாங்க. வரல. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கஷ்டத்தின் நிமித்தமாய், கடிந்து கொள்ளுதல், ஊழியக்காரர் கடிந்து கொள்ளுதல் நிமித்தமாய் வந்தவங்க பார்த்தாங்க, நின்னாங்க. இவன் செட் ஆக மாட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அந்த சர்ச்சுக்கே போயிடுறேன். போ, உன் ஆசீர்வாதம் இங்கே யாருக்கா கொடுத்துட்டு போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya. சந்தகளில போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் என்னமா கொண்டு கிளியரா வந்தார்கள். போட்டுருக்குமா? கிளியரா போட்டுருக்கு. யாரா? நல்லவங்க மட்டும் போடல, நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைக்கப்பட்டு கல்யாண விருந்து பக்காவா ரெடியா இருக்கு. நீ வருஷம் ஃபுல்லா ஓடிட்டு வந்ததெல்லாம் வராது. என்னைக்கு அழைத்திருக்கிறாரோ அன்னைக்கு வரலன்னா உனக்கு தான் நஷ்டம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுக்கு தான் திரும்ப துறவு சொல்றேன். என்னைக்கு உனக்கு கல்யாண விருந்து ஏற்படும் தெரியாது. ஆமே. என்னைக்கு குளம் கலக்கப்படும் தெரியாது. ஆமே. எப்பவும் குறைவு நிறைவாக மாறும் தெரியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தொடர்ந்து 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 ஓடுகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. உன்னுடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்கும் பொல்லா இருக்கும் போகாதபடிக்கு. ஆமே. மற்ற காரியெல்லாம் விட்டுருமா. வந்தாங்க சாப்பிட்டாங்க, அதுல ஒருத்தனுக்கு வஸ்திரம் இல்லை, அவனை வெளியே போட சொன்னார், அதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு இதுதான் முக்கியம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சந்து முக்கில் இருக்கிறவங்க, நல்லவரும் பெரியவர்களும். ஆமே. பொல்லாதவர்களும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதுசா வந்தனுக்கு புது துணி வருது. ஆமே. ஹல்லேலூயா. அவன் எப்படி இருந்தாலும் தெரியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவனுக்கு புது வஸ்திரம் வரும்னு நினைச்சிருப்பான். நான் வஸ்திரம் கொடுத்துட்டாங்க வந்த உடனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது துணி, புது உபகாரங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதுலயும் ஒருத்தன் கோழி பூச்சி வந்தான். என்ன பண்ணா? கொடுத்த வஸ்திரத்தை போடல. ரட்சிப்பின் வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை தரிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ராஜா வீட்டுக்கு அழைக்கும் போது, அவரை தொழுது கொள்ளும்படியாக வரும்போது, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கையில் எடுத்து கொண்டு வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சும்மா ஏனோ தானே வந்து உட்கார்ந்துட்டு ஏதோ கதை சொல்ற மாதிரி உட்கார்ந்து கேட்டுலாம் போகக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை என் தேவன் எதற்காக அழைத்தார், என் தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார், என் தேவன் என்னை எதற்காக எந்த லக்கை வைத்திருக்கிறார் என்று பார்த்து அந்த லக்கை நோக்கி தொடரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா? அப்போ கவனிங்க, இந்த நாள்ல அந்த காரியத்தை பொறுத்தவரை, ஓமையை பொறுத்த வரைக்கும் கவனிச்சீங்கன்னா புரிஞ்சிடும். அழைக்கப்பட்டவர்களை காட்டிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலதான் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஓசியா 11ஆம் அதிகாரம். இன்னும் நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஓசியா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. இனிமேட்ல இருந்து கடகடன் வாசிப்போம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டு என்ன பண்றாங்களா? அழைத்தவரை மறந்துட்டு இப்ப எப்படி இருக்கிறாங்களா? பாகாலுக்கு பலியிட்டு தூபம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. நானே இப்ப ஏன் பார்க்கிறேன், அழைக்கப்பட்டவர்கள் ஊழியக்காரர் பிள்ளைகளே சேர்த்து சொல்றேன் நான். ஆமென். அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களை நடந்து கொள்ளாமல் சிலைகளை போய் பார்க்கறாங்க, சிலைகளை போய் வணங்குறாங்க, சிலைகளை போய் ஊதுவாத்தி காட்டின்னு இருக்கிறவங்களாம் எனக்கு தெரியும். நம்ம விசுவாசிகளா இருந்தாலும் சரி, ஊழியக்காரருடைய குடும்பமா இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை தவிர எதை நீங்கள் கும்பிட்டாலும் அது பாகால் தெய்வமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு பலியிடுறது, அதுக்காக தூபம் காட்டுறது, தயவு செய்து வழி விலகி போயிடாதீங்க. ஆமே. அழைத்ததுல உண்மையா இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் இந்த நாள்ல என்ன சொல்லுகிறார்? லூக்கா 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. என் தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார்னா, யாரை அழைக்கிறார்னா, லூக்கா 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நீதிமான்களை அல்ல, நீதிமான்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். அழைக்க வந்தேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எப்படி இருக்கணும்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை. அப்ப எப்படி பாஸ்டர் நாங்க இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, 4:1 எபேசியர். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், புத்தி என்னவென்றால், புத்தி புத்தி ஹலோ, தேவ ஞானத்தை கொடுக்கிறேன்னு சொன்னால அந்த புத்தியை தான் இப்ப சொல்றாரு. என்னவென்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, புத்தி இருக்கிறவங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானா நடந்து கொள்ளணும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. புத்தி இருக்கிறவங்க எப்படி நடக்கணும்? நம்மளை எதற்காக அழைத்தாரோ அதுக்கு பாத்திரவான நடந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. எப்படிலாம் நடந்து கொள்ளணும்? 5 காரியங்களை சொல்லி, யார் அப்படி நடந்தாங்க 3 பேரை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. முதல் காரியம், எப்படி இருக்கிறோம், எப்படி அழைப்புக்கு பாத்திரவான்களை நடந்து கொள்ளணும் சொல்லி கடந்து போகிறேன். கலாத்தியர் 5:13. இந்த மைக் சக்கினா சிஸ்டர் மைக் எடுத்து பின்னாடி கொடுங்க. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். எதற்கு அழைக்கப்பட்டீர்கள்? சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல், எதுல? மாம்சத்துக்கு அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யும்படியாகவே உங்களை என் தேவன் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அன்பிலே இருக்கணும். ஆமேன். அழைப்பில் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். 2வது காரியம் எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சகோதரரே, அவனவன் தன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். எப்படியா? இப்ப என்ன நிலைமையில தேவன் நம்மளை வைத்திருக்கிறாரோ, எந்த இடத்துல நீங்க நிற்கிறீர்களோ அவருடைய அழைப்பின் நிலைமையில நிலைத்து நிற்கணும். ஹல்லேலூயா. நம்மளுடைய நிலைமையில நிலைத்து நிற்கணும். நம்மளுடைய காரியங்களிலே தேவனை பற்றி கொள்ளுகிறதுல நிலைத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். 3வது காரியம், லூக்கா 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. லூக்கா 14:10. அங்கே ஒரு விருந்து காரியங்களை சொல்லி இருக்கிறார். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது, நீ ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் போது, நிறைய பேர் கவனிச்சிருக்கீங்களா? ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா முதல்ல போய் சாப்பிட்ருவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஹலோ, எத்தனை பேர் அப்படி செய்கிறீங்களான்னு தெரியல. தயவு செய்து இனிமேல் மாற்றிருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா சொல்லுவாங்க பந்திக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் அப்படி இருக்காதீங்க. ஆமென். கிளியரா இங்க ஒன்று சூப்பரா சொல்லியிருப்பாரு. அழைக்கப்பட்டு இருக்கும்போது, நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. எங்க உட்காரணுமா? எங்காச்சும் ஒதுக்கு போறோமா? உட்கார்ந்து போயிட்டு அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருந்தவர்களுக்கு முன் கவனிங்களா எப்படி என்ன சொல்ல வர்றான்னு புரிஞ்சுக்கோங்க. நீ எங்கேயாச்சும் ஓரமா இருக்கும்போது உன்னை பார்த்துட்டு அல்லர் அடிச்சு ஓடி வந்து நீங்க ஏன் வாங்க 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 அப்படின்னும் போது அங்க இருக்கிற மொத்த பேரும் உன்னதான் பார்ப்பான். ஆமே, ஏதோ பெரிய ஆள் போல இருக்கு. ஆமே, நீ பாட்டு முன்னாடி போய் உட்காந்துன்னு பயங்கரமா சாப்பிடணும். உன்னை விட வேற எவனாச்சும் பெரியவனா இருந்தா சிஸ்டர் கொஞ்சம் ஏன்ச்சு அது பக்கத்துல உட்காருன்னா நீங்க தாழ்ந்துருவீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த அசிங்கம் தேவையா? ஆமே. அப்போ அழைப்புல நாம எப்படி இருக்கணும்னா தாழ்மை இருக்கணும். 3வது காரியம். ஹல்லேலூயா. எந்த இடத்துலையும் போய் மெச்சிக்கொள்ளக்கூடாது. நான் யாரு தெரியுமா? நான் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டு எப்படி இருக்கிறது தெரியுமா? நான் ஜெபம் பண்றது எப்படி ஜெபம் பண்றது தெரியுமா? எனக்கும் ஆண்டவருக்கும் தெரியுமே அப்படிலாம் சொல்லக்கூடாது. தாழ்மை இருக்கணும். அப்படியா பிரதர், அப்படியா சிஸ்டர் கேட்டுக்கணும். ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 4வது காரியம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். என்ன பண்ணணும்? அழைப்புல எப்படி பாத்திரவானை நடந்து கொள்ளணும்? நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை அடையும்படியாக போராடணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கஷ்டம் இருக்கதான் செய்யும், ஓடணும். பிரச்சனை இருக்கதான் செய்யணும், ஓடணும். ஹல்லேலூயா. பலவீனம் இருக்கதான் செய்யணும், ஆண்டவரை தேடணும். ஏஞ்சிக்கவே முடியாத சூழ்நிலையும் வரும். அப்பயும் தேவனை தேடி ஆராதிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 5வது காரியம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறாரா? சமாதானத்தை வெளிப்படுத்துகிறவளா இருக்கணும். அல்லேலூயா. 5 காரியங்கள் சொல்லி இருக்கிறேன். எப்படி அழைப்புக்கு பாத்திரவான்களை நடந்து கொள்ளும் போது? அன்பாய் இருக்கும்போது. 2வது
நம்மளுடைய காரியங்களில் நிலையாய் இருக்கும்போது, மூன்றாவது காரியம் தாழ்மையாய் இருக்கும்போது, நான்காவது காரியம் நித்திய ஜீவனை பெரும்படியாக நல்ல போராட்டம் போராடும் போது, ஐந்தாவது காரியம் தேவ சமாதானத்தை வெளிப்படுத்தும் போது அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும். இப்படி யாரெல்லாம் இருந்தாங்க ஒரு 3 பேரை சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்கப்படும். ஆரோன் யார் தெரியுமா? மோசே மந்தனாவும் திக்கு வாய் உள்ளவனா இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு தோதுவா வாயா வந்தவன் தான் ஆரோன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் இந்த மாதிரி இருக்கிறேன், நான் எப்படி போய் பேசுவேன்னு சொல்லும்போது அதுக்கு தோதா கூட சப்போர்ட்டா, ஊழியக்காரனுக்கு சப்போர்ட்டா அனுப்பப்பட்டவன் தான் ஆரோன். ஆமென். அங்கேயே ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஆரோனை. ஹல்லேலூயா. 12 கோத்திரங்களிலே ஒரே ஒரு கோல் மட்டும் துளித்தது. யாது? ஆரோனுடைய கோல். ஆமென். ஏன்னா அவனை அங்க அழைத்தார், அந்த கோல் நிமித்தமா அவர் தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதற்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? நடுவுல மோசேக்கு விரோதமாவே செஞ்சுட்டான், ஆண்டவருக்கு விரோதமாகவும் செஞ்சுட்டான். கண்ணுக்குட்டிலாம். ஆமென். ஹலோ, கவனிங்க. பல இடர்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஆண்டவருடைய அழைப்பில் நிலைத்து நிற்கும் போதுதான் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறி அவர் உண்மையில் உள்ளவராய் இருந்து தேவ ஞானத்தின் நிமித்தமாய் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆரோன் அழைக்கப்பட்டது போல. ஹல்லேலூயா. ரெண்டாவது யாரை அழைத்தார்? சங்கீதம் 78-71 வாசித்த சங்கீதத்தில் வாசிங்க பார்க்கலாம். 78-71 முடிக்கிறேன். கரவலர் ஆடுகளுக்கு பின்னாலே ஓடினவனை என்ன பண்றாரா? யாக்கோபையும் இஸ்ரவேலையும் வழி நடத்தும்படியாக என் தேவன் தெரிந்து கொண்டார், அழைத்தார். ஹல்லேலூயா. அதான் நம்ம வசனம். நீங்க பார்க்கறத பார்த்தா நான் ஏதோ தப்பான வசனம் சொல்ற மாதிரி இருக்கு. வாசிக்க பார்க்கலாம். கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். மேய்ப்பதற்காக. யார் இவரு? தாவீது. எங்க இருந்தா? எங்கேயோ இருந்தான். ஆண்டவர் அழைக்கிறதுக்கு வரும்போது தீர்க்கதரிசி நிமித்தமாய் அவனை தெரிந்து கொள்ளும்படியாக, அழைக்கும்படியாக ஆளை அனுப்பி அவன் வீட்டில் போய் பார்க்கும்போது, கவனிங்க கவனிங்க கவனிங்க. ஏன் பாஸ்டர் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம்? ஏன் பாஸ்டர் என்னை மட்டும் என் தேவன் தெரிந்து கொண்டார்னா இதுக்கு தான் காரணம். இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே. அவன் கூப்பிட்றான் அவங்க அப்பா, இவன் இப்படியாப்பட்டவன், இவன் இல்லை. அவன் அப்படியாப்பட்டான், அவன் இல்லை. இவன் இப்படியாப்பட்ட, இவனும் இல்லை. ஆண்டவர் நீங்க சொன்ன யாருமே இல்லையா ஆண்டவரே? தீர்க்கதரிசி கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஆமென். ஹலோ, இல்லை இல்லை கேளு. ஆமென். அப்போ திரும்பி அவங்க அப்பா கிட்ட கேட்குற, உங்கள் வீட்டில் வேற யாராச்சும் ஒருத்தர் இருக்கிறானா? ஆமென். ஆமாம், ஒருத்தர் இருக்கான், தூர தேசத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆமென். அவனை கொண்டு வர சொல்லுங்க. ஆமென். அவன் கவனிங்க, அழைக்கப்பட்டவன் உங்களை தெரிந்து கொண்டார் என்றால் நீங்கள் தூரத்தில் வரும்போதே ஆண்டவர் உங்களை அங்கீகரிச்சுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தூரமா வரும்போதே தீர்க்கதரிசிக்கு உரைக்கிறார், அதை வராம பெற அவனை தான் அபிஷேகம் பண்ணணும். ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நம்மளுடைய குடும்பத்துல நான் மட்டும் இந்த சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்? ஏன் நம்மளுடைய குடும்பத்துல நான் மட்டும் ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறேன்? ஏன் நம்ம குடும்பத்துல நான் மட்டும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறா? உன்னை என் தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை வைத்து ஏதோ பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்ய என் தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடுகள் பின்னாடி ஓடினவனை யாக்கோபையும் இஸ்ரவேலையும் வழி நடத்தும்படியாக அழைத்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது யாரை பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசத்திலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது. என்னவா? ஆபிரகாம் எதற்கு அழைக்கப்படுறானா? சொந்த தேசத்தை விட்டு அழைச்சிடுறாரு. எங்க? சொந்த தேசத்தை விட்டு அழைச்சிடுறாரு. வாடா, அங்க விட்டுட்டு வா. கானானுக்கு அழைக்கிறாரு. யோசுவா 24ஆம் அதிகாரம், இது மட்டும் ஒரே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு கடந்து போவோம். 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் அழைத்ததற்கு கீழ்ப்படிந்தனாலே ஆபிரகாம் என்ன ஆனாரு பாருங்க. யோசுவா 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை, யோசுவா 24:3. மைக் இருக்குல்லம்மா, வாசிங்கம்மா எடுத்து.
இருக்கு, அங்கேயே இருக்கு மைக்கு. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை எங்க இருந்து அழைத்து கொண்டு வராராம்? தன் சொந்த தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் தரிசிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரா? ஹலோ, ஒரு சில நாட்களிலே கவனமாயிருங்க. நான் ஏன் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேன்னு தெரியலையே. ஒரு இடத்துல இருந்து கிளப்புறாருன்னா புரிஞ்சுக்கோங்க, இங்க கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதிக்க வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று உன் நிமித்தம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும். ஹல்லேலூயா. இல்லை அவங்க நிமித்தம் உனக்கு ஆசீர்வாதம் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி தேவன் ஒரு இடத்துல இருந்து உங்களை கொண்டு வரார் என்றால் ஆபிரகாமை கொண்டு வந்தது போல, ஆமென், அவனை ஆசீர்வதிச்சான் ஒரு இடத்துக்கு வந்த உடனே. ஹல்லேலூயா. அப்படியே தான் இந்த நாளிலே அழைக்கப்பட்ட அழைப்பிலே பாத்திரவான்களை இப்படி 5 காரியங்களை செய்து இந்த 3 நம்மளுடைய முன்னோர்களை பின்பற்றி நடக்கும்போது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் தெரிந்த வாசனம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை 8:28. அன்றியும் அவருடைய கவனிங்க கவனிங்க, இந்த ஒரு வார்த்தை உங்க மைண்ட்ல இருந்துட்டாலே நீங்க தேவையில்லாததுக்கு சண்டை போட மாட்டீங்க, தேவையில்லாததுக்கு பிரச்சனை பண்ண மாட்டீங்க, தேவையில்லாம கோச்சில் உட்கார்ந்து இருக்க, தேவையில்லாம சோர்ந்து போய் காண மாட்டீங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறணும். அழைக்கப்பட்டது மட்டும் இல்ல, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு. கை வலிக்குதா? ஏதோ நன்மை வச்சிருக்கிறாரு. கால் வரிசை இழுத்துருக்குதா? ஏதோ நன்மை வச்சிருக்கிறாரு. ஒன்ன கொடுத்திருக்கிற, ஒன்னு இழந்திருக்கிறோமா? ஏதோ ஒரு நன்மை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலமும், அல்லேலூயா, நன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நன்மை எப்படியா முடியும்னா, ஏசியா 62:2 வாசி முடிச்சிட்டேன். ஏசியா 62:2, ஏசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் அழைக்கிறவரை எப்படி அழைத்திருக்கிறார்னா, ஜாதிகள் உன் நீதியையும் நடக்கிற காரியங்களையும், நீ போராடுகிற காரியத்தையும், நீ விசுவாசத்துல இருக்கிற காரியத்தையும், நீ சகித்து கொண்டிருக்கிற காரியத்தையும், சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். அவங்க அப்படி சொல்லாத. இப்ப அவங்க கிறிஸ்டினா மாறிட்டாங்க, இப்ப நல்லா இருக்கிறாங்க, வேற நாம வரும். அதுவா எப்படி தெரியுமா சண்டை போட ரோட்ல, அதுவா ஊர்ல வந்து கேளு. அப்படி சொன்ன நாமம் வேற நாமமாய் மாறும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இது யார் சொல்றது? கர்த்தருடைய வாய், உண்மையுள்ளவர் சொல்லுகிறதான வார்த்தை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப இவ்வளவு விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பரம அழைப்பின் பங்குள்ளவர்களாய் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும்போது அந்த இலக்கை நாம் அடைய காத்திருக்கும்படியாக, ஹல்லேலூயா, தொடர்ந்து ஓடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா?